ஆயிலி ஃபுட் அவாய்ட் பண்ணணும். ஆயிலி ஃபுட் சாப்பிட்டாலே அந்த ரிங்கிள்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். சுகர் மெயின்லி சுகர் கட்டியா sugar now continuously if I start having I start getting wrinkles and after 30 you have to be really careful what you are putting inside your body. அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு. அது ஏன் சர்க்கரை மற்றும் எண்ணெயில பொரிச்ச உணவுகளை சாப்பிட்டா முகத்துல சுருக்கம் வருதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சுலபமான மற்றும் பயனுள்ள உடல்நல குறிப்புகளுக்கு மறக்காம என்ன பின்தொடர்ந்துக்கோங்க. நம்ம சருமத்துக்கு உறுதித்தன்மை கொடுக்கிறது இணைப்பு திசு வெண்புரதம், இதை தான் கொலாஜன் சொல்றோம். அதே சருமத்தை சுருங்க விடாம மீளும் தன்மை கொடுக்கிறது மீள்திற தசை புரதம், இதை தான் எலாஸ்டின் சொல்றோம். அதிகமா சர்க்கரை சாப்பிடும் போது நம்ம உடம்புல கிளைகேஷன் என்ற ஒரு செயல்முறை அதிவேகமா நடக்கும். இதுல தேவைக்கு அதிகமா உடம்புல இருக்கிற சர்க்கரை எல்லாம் எலாஸ்டின் மற்றும் கொலாஜனோட போய் ஒட்டிக்கிட்டு சில நச்சு பொருட்களை உருவாக்கும். இததான் அட்வான்ஸ்டு கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பொருட்கள் கொலாஜன் மற்றும் எலாஸ்டினை பலவீனப்படுத்தி சீக்கிரமே தோல் சுருக்கம் வர வச்சிரும். ஆத்தாடி. இதோட சேர்த்து நீங்க எண்ணெயில பொரிச்ச உணவுகளை அதிகமா சாப்பிடும் போது உடம்பு முழுக்க அலர்ச்சி மற்றும் உயிரகமேற்ற அழுத்தம் அதிகரிச்சு ஏற்கனவே பலவீனமா இருக்கிற கொலாஜன் மற்றும் எலாஸ்டினை இன்னும் சேதப்படுத்திடும். இப்படி ரெண்டையும் அடின்னு அடிச்சு நிலைக்குலைய செய்யறனாலதான் சர்மம் அதோட தன்மைகளை இழந்து சுருக்கம் மந்தம் வந்து நம்மள வயசான தோற்றத்துல காமிக்குது. இந்த எலாஸ்டினும் கொலாஜனும் உங்க சருமத்துல மட்டும் இல்லைங்க, உங்க எலும்புகள், தசைகள், மூட்டுகள் மற்றும் நார்த்தண்டுகள்னு உடம்பு முழுக்க பரவி இருக்கு. வெளியில சருமத்துல என்ன பாதிப்புகள்லாம் நடக்குதோ அதே மாதிரி உடம்புக்குள்ளேயும் நடந்துகிட்டே இருக்கும். இதனுடைய ஒரு சின்ன பக்க விளைவு தான் உடல் பருமன். அதை கண்டுக்காம விடுறனாலதான் அடுத்த கட்டமா உங்களுக்கு குருதி அழுத்தம், குருதி நாளங்கள் மற்றும் இருதய கோளாறு, நீரிழிவு நோயின்னு 30 வயசுலேயே உங்களுக்கு என்னமோ 60 வயசான மாதிரி தோணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இனிப்பு மற்றும் எண்ணெய் பலகாரங்களை அடிக்கடி சாப்பிட்றத தவிர்த்துட்டு எப்பயுமே இளமையா தெரியணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.